இன்றைய முக்கிய செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியின் போது தரம் குறைந்த நிலக்கரியை மின்வாரியத்திற்கு விற்ற அதானி நிறுவனம் 3 மடங்கு விலையை அதிகரித்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை என ராகுல் குற்றச்சாட்டு. 7 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்களை நொறுக்கிய எம்எல்ஏ. ஆந்திராவில் சிறப்பு குழு விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து முடிவு. 3 நாடுகளில் இருந்தும் தூதர்களை திரும்ப அழைத்து இஸ்ரேல் எதிர்ப்பு. வணக்கம். வங்கக்கடலில் இந்த ஆண்டின் முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் இதில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடகிழக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு கேரள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மிக கனமழையும், ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் பரவலாக இன்று கனமழை பெய்தது. கோவாடு அருகே சொக்கங்கின் மலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் ஏற்பட்ட திடீர் மழை வெள்ளத்தால் வைகாசி விசாக விழாவுக்காக கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் கீழே இறங்கி வர முடியாமல் தவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் ஆடியாறில் 15 சென்டிமீட்டரும், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. கனமழைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். கோடை மழையால் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணியை வருவாய் மற்றும் வேளாண் துறை தொடங்கியுள்ளனர். அதிமுக ஆட்சியின் போது தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு அதிக விலைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி நிறுவனம் விற்றிருப்பது ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. OCCRP எனப்படும் சர்வதேச அளவிலான திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை அமலப்படுத்தும் அமைப்பு கண்டுபிடித்துள்ள புதிய ஆதாரங்களை பிரிட்டனிலிருந்து வெளியாகும் புகழ்பெற்ற பினான்சியல் டைம்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 2014ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மின்வாரியத்திற்காக அதானி நிறுவனத்திடமிருந்து சுமார் 17,50,000 டன் நிலக்கரி அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 ஜனவரி 9ஆம் தேதி எண்ணூர் துறைமுகத்திற்கு 69,925 டன் நிலக்கரியை தமிழ்நாடு மின்வாரியத்திற்காக அதானி நிறுவனம் கொண்டு வந்தது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அந்த நிலக்கரி தரம் குறைந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கிலோ ஒன்றுக்கு 3,500 கலோரி எரிதிறன் கொண்ட நிலக்கரியை வாங்கி அதை 6,000 கலோரி எரிதிறன் கொண்ட நிலக்கரி என்று தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் விற்று 3 மடங்கு லாபத்தை அதானி அடைந்துள்ளார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதே முறையில் 2014ஆம் ஆண்டில் மட்டும் 24 கப்பல்களில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவை சேர்ந்த ஜான்லின் என்ற நிறுவனம் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அனுப்பிய எரிதிறன் குறைந்த நிலக்கரி பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவுகளை சேர்ந்த ஒரு நிறுவனம் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் வழியாக தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டது போல் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் 2,330 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட 1 டன் நிலக்கரியின் விலை தமிழ்நாட்டிற்கு வருவதற்குள் 7,650 ரூபாயாக அதிகரித்து காட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, இதனுடைய ஆதாரங்கள் அந்த $28 தான் அங்கு வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஆதாரங்களை பினான்சியல் டைம்ஸ் மற்றும் OCCRP கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த ஆதாரம் மிக வலுவானது. 3 மடங்கு $28 $92 கொடுக்குறாங்கன்னா, இதனால் நேரடியாக இப்போ நீங்க மின்சாரத்துக்கு அதிகமான விலை கொடுக்குறீங்க இல்லையா, கட்டணம் அதிகமாக கட்டுறீங்க இல்லையா, இதற்கெல்லாம் காரணம்
நம் மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் பணம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதனுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. அதாவது என்ன, ஒரு கிலோவுக்கு 6000 கலோரிஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க இருக்கக்கூடிய நிலக்கரி அப்படின்னா கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே அது 3600 கலோரிஸ் தான் இருக்கு கிலோ. ஸோ வந்து ஏன் வந்து இந்த மோசமான இருக்கக்கூடிய இதை ஹாய் கைஸ், இதில் நீங்கள் ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த கமெண்ட் சிறந்ததுன்றதை பார்க்கலாம். இது வந்து 500 பேர் அனாமிகா தொடரில் வெற்றி பெற்றவர்கள்னு சொல்லி இது போடுறாங்க. இது அதிகமாக யாருமே போடுறதில்லைன்னு சொல்லி நான் எடுத்து உங்களுக்காக போடுறேன். நமக்காக ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வராங்க. இதில் நீங்கள் ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அடுத்த வாரம் அனாமிகா தொடர்லேருந்து புதன்கிழமை போடுறப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுவேன் கைஸ். பாய். மடங்கு அதிக விலைக்கு விற்று பல ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளார் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வெளிப்படையான ஊழலில் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகியவை அமைதியாக இருக்க எத்தனை டெம்போக்கள் பணம் தரப்பட்டது என்பதை பிரதமர் சொல்வாரா என திரு ராகுல் காந்தி வினவியுள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக நார்வே, அயர்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் பகுதியை ஊடுருவி ஹமாஸ் இயக்கம் தாக்குதல் நடத்தினது. இதைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் பலியானதுடன் லட்சக்கணக்கானோர் அகதிகளாகியுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகளில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக வரும் 28ஆம் தேதி முறைப்படி அங்கீகரிக்க உள்ளதாக ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சாnchez அறிவித்தார். Haber consensuado la decisión entre los dos partidos que formamos gobierno de coalición progresista y haciéndonos eco del sentir mayoritario del pueblo español, el próximo martes, 28 de mayo, España aprobará en su Consejo de Ministros el reconocimiento al Estado de Palestina. அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் சைமன் ஹாரிஸ், நார்வே, ஸ்பெயினுடன் சேர்ந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அயர்லாந்திற்கும் பாலஸ்தீனத்திற்கும் இது வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த நாள் என்ற அவர், மற்ற நாடுகளும் இந்த நடவடிக்கையில் இணையும் என நம்பிக்கை தெரிவித்தார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் பேட்டியளித்த அந்நாட்டு பிரதமர் ஜோனாஸ் கார் ஸ்டியோல், ஐநா தீர்மானங்களின்படி சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுடன் தனி நாடாக பாலஸ்தீனம் திகழும் என்றார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை அடுத்து இந்த 3 நாடுகளில் இருந்து தூதர்களை இஸ்ரேல் திரும்ப பெற்றுள்ளது. இதுவரை பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக 143 நாடுகள் அறிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ஒருவர் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தரையில் எரிந்து சேதப்படுத்திய காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அப்போது பல்வேறு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. தேர்தல் நாளில் நடைபெற்ற வன்முறைகளை அடக்க தவறியதாக மாவட்ட ஆட்சியர் ஒருவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒருவரையும் இடமாற்றம் செய்ய உத்தரவிட்ட தேர்தல் ஆணையம் 14 காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்யவும் உத்தரவிட்டது. மேலும் சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்தவும் ஆணையம் பரிந்துரைத்திருந்தது. அந்த சிறப்பு குழு விசாரணை நடத்திய போது மர்ச்சல்லா சட்டமன்ற தொகுதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரும் அந்த தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றவருமான திரு வெங்கடலி ராமகிருஷ்ணா ரெட்டி வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த காட்சி அம்பலமாகியுள்ளது. பால்வாய்கேட் வாக்குச்சாவடி மையத்திற்குள் தனது ஆதரவாளர்களுடன் புகுந்த அவர் அங்கிருந்த ஊழியர்களை விரட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தரையில் போட்டு உடைத்தார். அதனை தடுக்க முயன்ற வாக்குச்சாவடி முகவரை எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் தாக்கினர். தாக்குதல் காட்சியை தெலுங்கு தேசம் கட்சியினர் பலருக்கும் பகிர்ந்து வருவதால் சமூக வலைதளங்களில் அது பரவி வருகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் விடுத்துள்ள அறிக்கையில் 7 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குச்சாவடி இயந்திரங்களை திரு
ராமகிருஷ்ணா ரெட்டி உடைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் அனைத்தையும் காவல்துறையிடம் பல்நாடு மாவட்ட தேர்தல் அதிகாரி அளித்துள்ளதாகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சிப்கள் சேதம் அடையாததால் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என ஆந்திர மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு முகேஷ்குமார் மீனா ஏற்கனவே தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோலாகலமாக தொடங்கியது ஏற்காடு கோடை விழா. சுற்றுலா பயணிகளை கவரும் வளம் சிற்பங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மகாராஜா தினந்தோறும் ராமனை அரச சபைக்கு அழைத்துச் செல்கிறாராம். நல்ல விஷயம் தானே. பரதனின் நிலைப்பாடு என்ன? கண்களின் குறி இலக்கின் மீது. குறி வைக்கவே தெரியாத உனக்கு எதற்கு இந்த விண்பிட்டை எல்லாம்? மதுரை கிருஷ்ணா அசட்டை வழங்கும் புதிய இதிகாசத்தோடு இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். ஃபீல்ட் எல்லா ஆங்கிள் இருந்தும் பார்க்கும்போது சேஃபஸ்ட் ஃபீல்டரோட கண்ணுல இருந்து எதுவும் தப்பாது. அவர் பந்த எந்த திசையில் வந்தாலும் பிடிப்பார். The legendary player, champion of champions. சிறப்பு அம்சங்கள் நிறைந்த நெக்ஸான் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்தியாவின் நம்பர் 1 SUV. விலை ஆரம்பம் 7.99 lakhs. DJ Max ने वीक पति टेंशन आ इनमें இல்ல. Introducing Whisper Bindass Nights. இது தரும் 0% weeks all night. Whisper. ஸ்கூல் போக ரெடியா? 1942 வெள்ளைன வெளியேறு இயக்கம். 1947 இந்தியா சுதந்திரம். எங்க இருந்து படிக்கிற? இங்க இருந்து எந்த நாளும் ஹார்லிக்ஸ் எந்த நாளும் ரெடி. ஏன்னா ஹார்லிக்ஸ் தான் அடிக்கிறது கான்சென்ட்ரேஷன் அதிகமாக. அப்பதான் குழந்தைங்க ஆவாங்க ஷாப்பர். ஒரு போட்டோ சார் வெளியில எங்க எடுக்கலாமே. டேலண்ட் உள்ள இருக்கிறப்ப போட்டோ எதுக்கு வெளியில? பெயிண்டா? வெறும் பெயிண்ட் இல்ல சாப், இது சிறப்பான லேட்டக்ஸ். அதிக டியூரபிள், அதிக கலர்ஸ். இப்போது உங்கள் பட்ஜெட்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நியோ பாரத் லேட்டக்ஸ் பெயிண்ட். இப்போது ஒவ்வொரு வீடும் விளையாடும், ஒவ்வொரு வீடும் ஜொலிக்கும். ஏதாவது டவுட்? பாரு ஏன் பாரு. உடனே போனா கரையை பாரு. நோ டவுட். விடாப்பிடி உலர்ந்த கரைகளுக்காக சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் இப்போது புதிய பேக்கெட் SPB டெக்னாலஜியுடன். இது விடாப்பிடி உலர்ந்த கரைகளை நீக்கும் மெஷினில். கிளீன் ஆயிடுச்சா? ஏதாவது டவுட்? சேனலுக்கு லைட்டான பட்ஜெட்ல. This is Japanese technology. Level utility master sheen and Suraksha sheen. குறைந்த செலவில் விசார படபட உள்ளேயும் வெளியேயும். இது பெயிண்ட் இல்ல, பெயிண்ட் பிளஸ். புதிய ரின் லிக்விட் துணிகளோட புதுசு போன்ற ஜொலிப்பை தக்க வைக்குது. 100 வாஷ் வரைக்கும் டெஸ்ட் பண்ணாம 100 வாஷ் முடிஞ்சது. இப்ப பாப்போம். இது ரிட்டர்ன் பண்ணணும். வேற ட்ரெஸ் கொடுக்கவா? நீங்களும் புதுசா நினைச்சிட்டீங்களா? இல்ல, துணிகளை புதிய போன்ற ஜொலிப்பை தக்க வைக்கும். 100 வாஷ் வரை புதிய ரின் லிக்விட். ஸ்பெஷாலிட்டி இதுல துளசி இஞ்சி அதி மதுரம் மாதிரி 5 ஆயுர்வேத மூலிகை இருக்கு. அது உள்ள இருந்து ஸ்ட்ராங்காக உதவி செய்யும். 3 Roses Natural Care இப்போது 10 ரூபாயில். வெயில் காலத்துல தவறான டைப்பரின் வியர்வையால் ரேஷஸ் உருவாகும். ராத்திரி முழு தூக்கத்திற்கு புது பேம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்க. இதன் அலோ லோஷன் ரேஷஸ்ல இருந்து பாதுகாக்கும். இதன் யூனிக் ஏர்ஃப்ளோ டெக்னாலஜி இரவு முழுவதும் குழந்தைக்கு காற்றோட்டமான உணர்வு தரும். என்னாச்சு? தினமும் டைப் பண்ணி அழைக்காரு. ஆனாலும் நான் தான் லாஸ்ட். நான் வளர்ந்தப்போ எப்படிமா போலீஸ் ஆகுது? ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரை சமூகத்துக்கு நிக்கணும்னா தினமும் அழுக்காக தான் செய்யும். தூசி மாதிரி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், இதில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இப்போ வேணும்னா
அவுட் ஆகல அவுட் இல்லாம செட்டி வீனஸ் ஜஸ்ட் சோப் அப்ளை பண்ணி கிளைட் மேலும் மாய்ஸ்சரைஸ் சிம்பிளி வீனஸ் எங்க அம்மா வெளியே சொல்ற வெளியே போக மாட்டேன் செய்திகள் தொடரும். சேலம் மாவட்டம் ஏற்பாட்டில் 47வது கோடை விழா இன்று மலர் கண்காட்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கும் கோடை விழா மலர் கண்காட்சியை வேளாண் துறை முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா தொடங்கி வைத்தார். இந்த மலர் கண்காட்சியில் 7 லட்சம் மலர்களை கொண்டு 25 அடி உயர காற்றாறு, நண்டு, ஆக்டோபஸ், முத்துச்சிப்பி உள்ளிட்ட கடல் வாழ் உயிரினங்கள், மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் உள்ளிட்ட கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் உருவங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. எல்லாம் ஃப்ளவர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி எங்கள் பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் மிக்கி மவுஸ் பொம்மை, டோரா இந்த மாதிரி இதெல்லாமே குழந்தைங்களை கவர அளவுக்கு நல்லாவே பொம்மையில் வந்து டெக்கரேட் பண்ணி எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நட்டு வளர்க்குற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மக்களிடையே வந்து நல்லா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் கூட இதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கடல் உயிரினங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப லாட் ஆஃப் எஃபர்ட், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்தூசியாசம், ஒவ்வொரு மரலையும் பார்த்தா ஒவ்வொன்றும் சிரிக்குது அவங்கள பார்த்து. அண்ணா பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் 30,000 பூந்தொட்டிகளில் பூத்திருக்கும் பல வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளன. ஏற்காட்டில் வரும் 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. தொடக்க நாளான இன்று சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொலை மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் அங்கித் கோயல் என்பவரை டெல்லி காவல்துறை கைது செய்துள்ளது. மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் நேற்று திரு கெஜ்ரிவாலுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. இதுகுறித்து ஆம் ஆத்மி கட்சி புகார் அளித்த நிலையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் அங்கித்தை காவல்துறையினர் கைது செய்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் குறித்த அவதூறு விளம்பரங்களை வெளியிட தனி நீதிபதி விதித்த தடையை எதிர்த்து பாஜக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாஜகவின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு விளம்பரம்தான் என்றாலும் தேசிய கட்சியான பாஜக வரைமுறையை மீறக்கூடாது என்று அறிவுறுத்தியது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். பாத்திமா நகர் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் முன்பு இன்று நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் எம்பி